வணக்கம் மகளே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, ஒரு கஷாயம் மாதிரி போடலாம். சளி இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. கை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும், நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இந்த கஷாயம் குடித்தா கஷாயம் மாதிரியே தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை குடிப்போம். கஷாயம் நிறைய இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் உரைச்சி வெல்லம் போட்டுடலாம். 2 வெத்தலை எடுத்துருக்கேங்க, இதையும் நம்ம கிள்ளி போட்டுடலாம். ஓமவல்லி இலையை போட்டுடலாங்க, வெத்தலையும் போட்டுடலாம். துளசி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்துருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி வறுத்து வச்சுருக்கேங்க, மிளகு வறுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் வறுத்து வச்சுருக்கேன், பட்டை, இந்த பூவு, ஸ்டார் பூவு, பட்டை, ஏலக்காய். இதை நம்ம எப்போதுமே நுணுக்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், 1 ஸ்பூன் போட்டு அந்த இலையை போட்டு குடிக்கலாம். சளி அதிகமாக இருந்தாங்க அந்த இலையெல்லாம் போட்டு குடிக்கலாம். இல்லை வேண்டாம்னா நம்ம இதை மட்டும் கூட நல்லா போட்டு குடிக்கலாங்க. சுகரும் நல்லா குறையும். நாங்கள் குடித்து பார்த்துட்டு தான், நாங்கள் இந்த கொரோனா டயத்தில் இதே தாங்க குடித்தோம், ஆனால் கொரோனாவே வரலைங்க. அதேமாரி இந்த நெஞ்சு சளியெல்லாம் அறுத்து கொண்டு வந்துடுங்க. இது இந்த கொதிக்குது பாருங்கள், நல்லா எல்லாமே போட்டோம். இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துச்சுங்க. ரொம்ப நைஸாக இருக்குன்னு தேவையில்லை, இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் கொதித்து வடிகட்டுறது தானே. இப்போ 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 3 கிளாஸ்க்கு 3 டம்ளர் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சோன்னா கொஞ்சோண்டு காப்பித்தூள் போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்டுங்க. இப்போ நம்ம காப்பித்தூள் போட்டோன்னா இது பொங்கும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க. இதெல்லாம் 1 ஸ்பூன் காப்பித்தூள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, வடிகட்டிடலாம். டேஸ்டியாக இருக்கும், வடிகட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடிகட்டியாச்சுங்க. காலையில் ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை குடித்தா 2 வேளை குடிச்சிங்கன்னா, ஒரு வேளை குடித்தாலும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் குடிச்சு பாருங்கள், நல்லா வெயிட் லாஸ் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.